ஹாய் எனது அனைத்து யூடியூப் உறவுகளுக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லவ் சிம்டம்ஸ். நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுவோம், ஆனால் அது நமக்கே தெரியாது. அதோட சில சிம்டம்ஸ் பார்க்கலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னா, நம்ம அவங்க பேசுகிற சில வார்த்தைகளை நம்ம தினசரி வாழ்க்கையில் வேறு யார்கிட்டையாவது பேச ஆரம்பிப்போம். இது வரைக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஆனால் புதுசாக அவங்க பேசுகிறதுனால அந்த வார்த்தையை நம்ம அப்படியே உள்வாங்கி நம்ம அதை பேச ஆரம்பிப்போம். அதை யோசிச்சு கொஞ்சம் அவங்கள கவனித்து பாருங்கள். நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் அவங்க கையசைச்சு பேசுனா இல்லை சிரித்து பேசுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். சிலவங்க கிட்ட நிறைய பேடு ஹேபிட் இருக்கும். என்னென்னா சுண்டு கடிப்பாங்க, நகம் கடிப்பாங்க, முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஹேபிட் இருக்கும். நம்ம அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த ஹேபிட் ரொம்ப தொத்திக்கும் நம்மக்கிட்டே. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்த்துட்டே இருப்போமா, அந்த நகம் கடிக்கிறது, சுண்டு கடிக்கிறது, முடியை இழுத்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட் நமக்கும் வந்துச்சுன்னா நம்ம அவங்கள லவ் பண்ணுறோங்கிறது அர்த்தம். மூணாவது என்னென்னா, நம்ம அவங்கள பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவங்கள மீட் பண்ணிடுவோம், பேசலைங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் மீட் பண்ண போகிறோங்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம கிளம்புவோம், புது ட்ரெஸ் போடுவோம். இந்த ட்ரெஸ் அவங்க போட்டு வர ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கான்னு நம்ம யோசிப்போம். இப்படி பல விஷயங்களை யோசித்து நம்ம ட்ரெஸ் மேக்கப் அண்ட் எல்லாமே நம்ம போடணும் அப்படின்னு நினச்சிப்போம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதோ, இல்லை அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதை தெரிஞ்சு நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருந்தனாலும் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோங்கிறது அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டுமானு கேட்டால் இல்லை, பொண்ணு பையன் 2 பேர்த்துக்குமே இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தேன்னா நம்ம யார் மேலே அந்த சிம்டம்ஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக அவங்கள லவ் பண்ணுறாங்கங்கிறது தான் அர்த்தம். அப்புறமா என்னென்னா, நம்ம அவங்க பக்கத்தில் இருந்து நம்ம இப்போ விலகி போகிறோம், இனி நாளைக்கு தான் அவங்கள மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு அந்த பிரிவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் ஆகுதுன்னா நம்ம அவங்க மேலே லவ் வச்சுருக்கோங்கிறது அர்த்தம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். நம்மளால் தான் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஃபேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நினைக்கும். ஏன்னா எத்தனை பேரும் அவங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் தான் சொல்லுவோமே தவிர அவங்க கஷ்டத்தை நாமளே போக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரமாட்டோம். அப்படி அந்த மைண்ட் செட் ஒருத்தர் மேலே நமக்கு வருதுன்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள லவ் பண்ணுறோங்கிறது அர்த்தம். அப்புறமா இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்து இதோட ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ், அவங்கள நம்ம ஒரு 4 நாள் பார்க்க மாட்டோம், பிரிஞ்சு இருப்போம் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அது நம்மளை தாங்கிக்கவே முடியாத ஒரு வலியை தரும். அப்படி தந்துன்னா 100% நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்கிறது அர்த்தம். எதுவுமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. நம்ம பிரிவு தான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அதன் பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் லைஃப்பில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான லவ் டிப்ஸோட கண்டிப்பாக நான் அவங்கள மீட் பண்ணுறேன். நான் அனுஷா. பாய்.